சந்தேகம். நிறைய விஷயத்தில் எங்கேயாவது சொன்னால் பித்துக்கள் சாபம் உங்களுக்கு இருக்குது, பித்துக்கள் சாபம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பாவமும் கிடையாது. மனுஷனுக்கு அபாவம் பண்ண பாவம் தான். பித்திருக்களுக்கு வேறு வேலை கிடையாதா? ஏமா எங்கே உட்காந்துங்கிறான் பித்திருக்கள்? அவன் பாவம் வர்றது நேராக வந்து சொல்ல வேண்டியது தானே. நான் தான் உங்கள் சொந்தக்காரு, நீ இந்த பாவம் பண்ணுற, அதனால் உனக்கு இந்த தண்டனை கொடுக்குறேன் பித்திரு வந்து சொல்ல வேண்டியது தானே. எவனோ மூட அன்றைக்கி காலத்தில் ஏமாற்றி வச்சான் ஜனத்தனா, அதை இன்னும் நம்பிக்கின்னுக்கிறீங்கள. பித்திருக்கள்னு எங்கேம்மா இருப்பான்? உங்கள் அண்ணன் செத்து போயிட்டாருன்னா நாளைக்கு 10 நாள் 15 நாள் பொறுத்து வேறு இடத்துல பிறந்து வாழ்வார். அப்புறம் அவர் எங்கேருந்து உங்களுக்கு சாபம் கொடுப்பாரு? உங்கள் அம்மா செத்து போட்டாங்கன்னா 15 நாள் போட்டு வேறு இடத்துல பிறக்க போகிறாங்க. அவங்க எங்கேருந்து உங்களுக்கு சாபம் கொடுப்பாங்க? இந்த மாதிரி மனுஷனை பயம்படுத்தியே வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க. இதான் எங்கள் அண்ணன் மகனுக்காக தான் நான் கேட்குறேன். நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறேன்னா, இப்போ நான் கூட ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு கூட. ஆனால் அதனால் எங்கள் அப்பா வந்து எனக்கு பாவம் பண்ணுறாருன்னு சொல்கிறாரு. நான் பண்ணுறாரா? எங்கள் அம்மா வந்து பண்ணுறாங்களா? நான் பண்ணுற தவறுக்கு நான் கஷ்டப்படுறேன். அது மாதிரி அவன் பண்ணுற தவறு, அவன் பண்ணுற நன்மைக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழ்க்கை அமையுது. பித்ருகளுக்கு வேறு வேலையே கிடையாதா? அது எங்கே இருக்குது? இப்போ நம்ம கூட வந்தால் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாகுது, ஏன்னா கொஞ்சம் எடுத்துன்னு வந்து கொடுன்னு நம்ம அதுக்கிட்ட பித்ருக்கிட்ட சொல்லு, இது மாதிரி நான் இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கிறேன், பையன் எல்லாத்தையும் வீணாக்கிட்டான், நான் உன்னை வருஷம் கும்பிடுறேன், எனக்கு ஒரு பொட்டி எடுத்துன்னு வந்து கொடுத்துடுன்னு பித்ருக்கிட்ட கேள்வி. ஏமா பித்ருவாகுது கித்ருவாகுது? மனுஷன் இருக்கிறான், அவனை மதிக்க மாட்டேன்றான், எங்கேயோ செத்து பிறந்து வாழ்ந்துன்னுக்கிற பித்ருவை நினச்சின்னுக்கிறீங்க. எங்கம்மா இருக்கிறான் பித்ருவு? பித்ரு சுத்துச்சுன்னா உலகம் தோணின காலத்துலேருந்து பித்ருவங்க இருந்து தான் நம்ம எந்த மூலிக்கு நாசனமாக போடுவோம். பித்ரு நம்ம மேலே நடந்து போடும். சும்மானா எவனோ ஏதையோ காலத்தில் ஏமாற்றி வச்சான் கித்ருன்னுட்டு அவன் பொழப்புக்குன்னா அத்தை வந்து இன்னும் போய் எடுத்துன்னு தெரியுறீங்களே. நம்ம செய்கிற பாவம் புண்ணியம்தான், நம்ம விதி தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணோம். எந்த பித்ருவுக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது. உடலை விட்டு உயிர் பிரிஞ்சு போச்சுன்னா உடல் அடையாளம் தெரியுமா? இவர் எங்கள் அண்ணாத்தை, இவர் எங்கள் தங்கச்சி, இவர் என் சம்சாரன்னு. யாருமா எவமா புழு ஊர்த்த வந்ததுன்னு பேசுகிறீங்க நீங்கள் நினச்சின்னுக்கிறீங்க? அதெல்லாம் பொய்யான விஷயம். நீங்கள் இருக்கிறது நிஜம், நீங்கள் இருக்கிறது நன்மை, நீங்கள் செய்யறது தீமை. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை, உங்கள் விதி இதை முடிவு பண்ணணும். இந்த பித்ரு கடவுள் இதெல்லாம் வேலையே கிடையாதுங்க. மனுஷன் செய்கிறது மனுஷனே தான் அனுபவிக்கணும். இப்போ நான் வந்து பிராமண சரி சரி. இப்போது இறந்தவங்களுக்கெல்லாம் வந்து கர்மம் வந்து வருஷமான திவசம் பண்ணணும். சரி. அது பண்ணலைன்னா வரக்கூடிய சந்ததிகளாக பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி. இப்போ அந்த திவசம் பண்ணுறது போது அது ஒரு வியாபாரமாக தான் இருக்குது. சரி. அவங்களுக்கு தட்சிணை கொடுக்கறது, பிராமணனுக்கு தட்சிணை கொடுக்கறது எல்லாம் வந்து இருக்கவங்களுக்கு செய்ய முடியுது. இல்லாதவங்க என்ன பண்ணுறது சாமி? எது வந்து அங்கே இல்லாதவங்க வந்து எது செஞ்சால் அவங்கள போய் சேரும்? செத்தவங்களுக்கு நீ திவசம் கொடுக்கறதால போய் சேராதம்மா. இந்து மத சமுதாயத்தைப்படி செத்தவன் மறுபிறப்பு உண்டு. இப்போ முஸ்லீமில் வந்து மறுபிறப்பு இல்லைன்னுவாங்க, கிறிஸ்தவனில் மறுபிறப்பு இல்லைன்னுவாங்க, இந்து மதத்தில் மறுபிறப்பு உண்டு. மறுபிறப்பு எது வரைக்கும் எடுக்காமல் இருக்கும்? அது ஒரு காரியம் பண்ணுற 16 நாள் வரைக்கும் தான் எடுக்காமல் இருக்கும். அது வரைக்கும் தான் அந்த நினைவுகள் ஊட்டியை சுத்தம் உன்னுடைய எண்ணத்திலேயே இருக்கும். அதுக்கப்புறம் அது தானாக மறந்து. இப்போ ஒரு தெருவில் நம்ம வீட்டில் வாடகை இருந்தோம், அந்த தெரு பார்க்கும் போகும்போதெல்லாம் நம்ம இருந்த வீடு நினைப்புக்கு வருது இல்லை? அதே மாதிரி நான் அது ஒரு வீட்டில் கொடுத்துன்னு இருந்தது இல்லை ஆன்மா. அப்போ அது வெளியே போச்சு. அந்த நினைப்பு அந்த 16 நாளைக்கு வரும். அந்த 16ஆவது நாள் கழிச்ச உடனே, ஏன்னா உடல் இல்லாத உயிர் எங்காது, உயிர் இல்லாத உடல் எங்காது. அப்போ அது வேற உடல் எடுத்துக்கும். இப்போ எங்கள் அம்மா இருந்தாங்க, எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க. எங்கள் அம்மா செத்து ஒரு 25 வருஷம் ஆச்சு. இந்த 25 வருஷமாக நான் தோசம் பண்ணின்னுக்கிறேன். அவங்க இறந்த நாளில் பண்ணுறேன். ஆனால் எனக்கு தெரியும், எங்கள் அம்மா பிறந்து எங்கேயோ காலையில் படிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கினாங்க. அவங்க குழந்தை குட்டியோடு தாங்கிறாங்க. ஆனால் நான் தவசம் பண்ணின்னுக்கிறேன். அது ஏன் பண்ணுறேன்னா, எங்கள் அம்மாவுக்கு பண்ணல, எனக்கு பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் எங்கள் அம்மாவுக்கு செய்யும் போது தான் என் பிள்ளைங்க அதை பார்க்குது. பாட்டிக்கு அப்பா இப்படி செய்தார், அப்பாவுக்கு இப்படி நம்ம செய்யணும்னு வழிகாட்டுறதுக்கு தான் இதை செய்கிறோமே தவிர செத்தவங்களுக்கு ஒரு பயனும் இல்லைம்மா. இது ஏன் நான் செய்கிறேன், எல்லாம் தெரிஞ்சும் நான் எதுக்காக செய்கிறேன்னு சொன்னால், அந்த 4 தவசம் காரியம் அப்படின்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் செத்தவனே இந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க கூட நினைக்க போகிறதே கிடையாது. நினைப்பானா? அம்மா நினைப்பானா? கண்ணெதிரி இருந்தாவே மதிக்க மாட்டேன்றான். அந்த நாளே மறந்துடுறாங்க நிறைய பேர். கண்ணெதிரி இருந்தாவே மதிக்க மாட்டேன்றாம்மா. அவங்க மறைஞ்சு போனவங்கள நினைப்பானா? நினைக்கவே மாட்டான். ஆனால் இந்த மாதிரி நாட்கள்
வச்சிருக்குது. எதுக்காகனா அந்த 4வது நீ பெற்றவங்களை நினைடா உன் மனசில் அப்படின்றதுக்காக தான் இந்த தவசம் காரியங்கள் இதெல்லாம் வச்சிருக்குது. இந்த காரியம் எல்லாம் தெரிஞ்சு இவங்க இல்லை மறுபிறப்பு எடுத்துட்டாங்கன்னு நான் ஏன் செய்கிறேன் அப்படின்னா, அந்த நாள் ஒரு 50 பேருக்கு என்னால் சோறு போட முடியுது. அப்போ 50 பேருனுடைய உடலையும் இறைவன் வாழறான். அந்த 50 பேர் இறைவனுக்கு நான் தானம் பண்ணுறேன்னு பண்ணின்னுக்கிறேன். இது வரைக்கும் 25 வருஷமாகவும் பண்ணின்னுக்கிறேன். ஏன்னா தானம் பண்ணுறது, இந்த காரியம் பண்ணுறது தவறு இல்லை. நம்ம பின்னாடி வர சந்ததிங்க நமக்கு வழிபடணும்னா இதெல்லாம் நல்வழிப்படுத்துறதுக்கு தான். ஆனால் அதுக்குன்னுட்டு ஐயரை கூட்டுன்னு வந்து ஒரு 5000 கொடுத்துட்டு சாப்பாடு செலவு ஒரு 10,000 வச்சுட்டு இல்லாத கடன் வாங்கி பண்ணிட்டு பண்ணக்கூடாது. ஏன்னா ஐயர் வந்து ஒன்றும் சொல்லி உங்கள் அம்மா கிட்ட போக போகிறதில்ல, உங்கள் அப்பா கிட்ட போக போகிறதில்ல. நீ மனசில் நினைக்கிற தெரியுமா, அந்த நினைவு தான் அவங்களாண்ட போகும். அதனால் ஐயரையும் கூப்பிடாத தைரியம் கூப்பிடாத, நீ உன் சக்திக்கு என்னவோ அதை செய், அதுவே மன நிறைவு கொடுக்கும். கடவுளை ஐயர் கோயிலில் சொல்கிறாருன்னா ஐயர் வந்து அவர் சொன்னவொன்னு உன் கூட வர்றாரு கிடையாது. மனசு கடவுள்ன்றது உன் மனசுக்குள்ளே தாங்குது. உன் மனம் எதோ நினைக்குதோ அதுவோ அது ஆக போகுது. அதனால் மற்றவங்க சொல்கிறதால அது ஆகாது. அதனால் உன் சக்திக்கு என்னவோ அதை செய், அது தப்பு இல்லை. சரி சாமி, சந்தோஷம். அப்புறம் இன்னொன்று வந்து கனவுகளை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. சரிம்மா. கனவுகள் வந்து நம்ம எண்ணத்தோட பிரதிபலிப்பு தான் சொல்லியிருக்கீங்க. ஆமாம். எனக்கு தினம் கனவுங்கிறது தத்ரூபமாக இருக்குது. எனக்கு நிறைய நாள் வந்து அந்த கனவுல நடக்கிற மாதிரியே இருக்குது. நாய் துரத்துற மாதிரி, பூனை கடிக்கிற மாதிரி, இந்த மாதிரிலாம் வந்து நான் கனவுல கத்த ஆரம்பிச்சிடுறேன், அழுக ஆரம்பிச்சிடுறேன். எழுந்திருக்கும் போது தலைவலியோட தான் எழுந்திருப்பேன். இதெல்லாம் வந்து எண்ணங்கள் பிரதிபலிப்புன்னு தெரியுது. இருந்தாலும் நம்ம படுக்கும் போது நினச்சி மறக்க முடியல. படுத்துனுக்கும் போது கனவு வந்தது, பூனை கடிச்சது, நாய் கடிச்சது, எலி கடிச்சது. மூச்சுக்கும் போது வந்து கடிச்சுதா? கடிக்கல. அப்போ கனவுன்றது ஒரு பொய், நம்ம மன பிரம்மை, நம்ம மனத்துக்குள்ள ஏற்பட்ட எண்ணங்கள் காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? சொல்லியிருக்கீங்க, ஏற்கனவே இதை சொல்லியிருக்கீங்க. ஏன்னா மைண்டில் வந்து எண்ணம் கருத்து 2 இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த 2 வகையில் செயல்படுது. எண்ணம்ன்றது ஒரு நாளைக்கு 1 கோடி எண்ணம் மனுஷனுக்கு உதயமாகுது. நேற்று சாப்பிட்டது என்ன பண்ணால் இன்றைக்கி தெரியாது இல்லையா? அப்போ அது எண்ணத்தோடு போயிடுச்சு, கலைஞ்சு போயிடும். எண்ணம்ன்றது கருத்துன்றது கலையாது, அது மூளையில் பதிவாகும். அந்த பதிவுகள் தான் கனவுகளாக நமக்கு திரும்பி 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 நம்ம வாழ்க்கையில் பிறந்து வளர்ந்து அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடந்திருக்காது, பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் கனவுல அது வரும். இது கனவுன்றது ஒரு பிரிவு மட்டும் வர்றதில்லை, பல பிரிவும் வருது இல்லை. இது எதனால் வருது? அந்த பதிவுகள் ஆகிக்குது பாரு, அந்த பதிவுகளால் வருது. இந்த பாடம் வாங்குறவனுக்கு கனவே வராது. அதான் வித்தியாசம் இதுக்கும் மற்றவனுக்கும். சரி சாமி, இப்போ வந்து இறந்து போனால் அந்த 16 நாள் 12 நாள் வந்து இங்கே தான் இருக்குது அந்த ஆன்மா. அதுக்கப்புறம் வந்து மேலே போனோடனே அவங்களோட பாவ புண்ணியத்துக்கு அப்புறம் மறுஜென்மம் எடுக்குதுங்கிறாங்க. மேலெல்லாம் போகாது, மேலே போக வழி தெரிஞ்சுக்கினா தான் மேலே போகிறதுக்கு. அது கருட புராணத்தில் அப்படி சொல்கிறாங்க. கருட புராணத்தில் சொல்லிடுவான் மனுஷனை நல்வழிப்படுத்துறதுக்கு. கருட புராணத்தில் மனுஷனை நல்வழிப்படுத்துறதுக்கு சொல்லியிருக்கிறானே தவிர மனுஷன் அதுபடி போனால் தானம்மா போகிறதுக்கு. போனால் போகலாம், போக முடியலையே. இவன் உடல் மேலே ஆசையும் பணத்து மேலேயும் ஜனங்க மேலேயும் பற்றி வச்சு தெரியுறன்னு கடவுள் மேலே எங்கேருந்து வரும்? எப்போ ஒரு முறை போய் எங்கேயும் வேலை இல்லைன்னா கோயிலுக்கு போய் சாமி எங்கேயும் பொழப்பு இல்லை சாமி, நாளைக்கு என்ன அவனுக்கு பொழப்புக்கு வழிபடணுன்னுவான். இல்லை ரொம்ப பணக்காரனாக இருந்தால் அவனுக்கு போகவே நேரம் இருக்காது, கோயிலுக்கு போகிற நேரம்லாம் பிஸியாக வியாபாரம் நடக்கும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு வயல் கிடச்சா ஐயா இவ்வளோ சம்பாரித்து வச்சுக்கிறேன், இதை பாதுகாக்கணும் அப்படின்னு அவன் ஜாமி கும்பிடுவான். 40 வருஷத்துக்கு முன்னாடியே நான் மீடியாவில் கேட்டேன், அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு இல்லாதவன் கோயிலுக்கு போகிறான், கோடி கோடியாக கடவுளையே வாங்கக்கூடிய அளவு பணத்தை வச்சுறான், அவனும் கோயிலுக்கு போகிறான். இவன் என்ன கேட்டான், அவன் என்ன கேட்டான் அப்படின்ட்டு. ஏன்னா அவன் கேட்டான் அடுத்த வேலையை சோறு கிடைக்கணும்னு கோவிலுக்கு போனான், இவன் போனால் என்ன இருக்கிறத பாதுகாக்கணும்னு போனானே தவிர 2 பேருமே கடவுளை கும்பிட போல இல்லையா? கடவுளை கும்பிட போனோம், கடவுளாண்ட போனால் கண் மூடி நிற்கணுமே தவிர பிஸ்னஸ் கடையில் போய் கேட்குற மாதிரி கேட்டுக்கூடாது. ஆனால் இன்றைக்கி மனுஷன் என்ன பண்ணிட்டான், கோயிலுக்கு போனோன்னா சாமிக்கிட்ட 1/2 மணி நேரம் பேசுகிறான். ஆனால் சாமிக்கு காதே கிடையாது. அப்புறம் இவன் சொன்னது எங்கேருந்து கேட்கும்?
இல்லையா? தனக்கே சொல்லிக்கிறான். இவனுக்கே இவன் ஆறுதல் படுத்திக்கிறதுக்கு இவன் சொல்லிக்கிறது. சாமி செய்கிற மாதிரியோ சாமி கிட்ட சொல்லிட்ட மாதிரியோ இவனா ஒரு பிரம்மையை கற்பனையை உண்டாக்குறானே தவிர இதில் எந்த வித நிஜமும் இல்லைம்மா. உன் விதி என்னவோ அது முடிவு. அதை மீறி உலகத்தில் எதுவுமே நடக்காது, எந்த மனிதனுக்கும் நடக்காது. இன்னுமே கேள்வி கேட்கவே எதுவும் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் விளக்கம் கொடுத்துருக்கீங்க. உங்களோட ஒவ்வொரு வீடியோ பார்க்கவும் எல்லாமே உணர முடியுது, என்னால் எல்லாம் உணர முடியுது. எல்லாம் சொன்னது எல்லாமே 101% சரியாக இருக்குது. ஆனால் அதை புரிஞ்சு அந்த நிலையில் போகிறதுக்கு தான் மனப்பக்குவம் வேணும். பக்குவப்படாது. ஏன்னா மனமாகப்பட்டது அது 2 இடத்துல தெரியும். அது ஒன்று உள்ளே சுற்றி கற்பனையை உண்டாக்கிக்கணும், இல்லை வெளியே போய் சுற்றிட்டு வந்துடும். இருக்கிற எண்ணத்தெல்லாம் ஊரில் இருக்கிற எண்ணத்தெல்லாம் எடுத்துன்னு வந்து வச்சிடும். அந்த வெளியே இருக்கிற எண்ணமெல்லாம் நமக்கு உதயமாகும், இல்லை உள்ளவே இந்த கற்பனை பண்ண எண்ணங்கள்லாம் கனவாக வந்துடும். இது 2 விதத்தில். ஆனால் இதை ஒரு விதத்தில் நீ எங்கேயும் வெளியும் போவேண்ணா, நீ எதையும் நினைக்குவேண்ணா, சும்மா உட்காந்துக்கிறன்றது தான் இந்த வேலை. சும்மா இருப்பதே சுகம். சுகம். சரி சாமி, எனக்கு இப்போ ஒரு 6 மாசமா இந்த கை இடது டாக்டர் கிட்ட தான் போய் பார்க்கணும். இல்ல, இது வந்து அந்த வலி தீர்றதுக்கு அதுவும் கர்மா தாங்கிறா. அப்படிங்கிற எல்லாம் உடல் சம்பந்தப்பட்ட அத்தனையும் கர்மாமா. உடல் சம்பந்தப்பட்டது அத்தனையும் கர்மா. நான் ஒரு பாவமும் பண்ணலைங்க, நான் பிறந்ததுலேருந்தே புண்ணியம் தாங்க பண்ணினுங்கிறேன்னுவான். போன பிரிவில் பண்ணலையா? பட்டினத்தார் அவ்வளோ பெரிய மகான், ராஜாவை விட பெரிய பணக்காரனா இருந்தவன் மொத்தத்தையும் உதிரி போட்டு கோமனம் கட்டி ரோட்டுக்கு வந்துட்டான். உஜினி நாட்டில் போய் அவனுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அந்த கதையெல்லாம் நான் ரொம்ப பெருசாக போவோம். உஜினி நாட்டில் தண்டனை கொடுக்குறாங்க. அப்போது உஜினியில் சொல்கிறாரு, ஐயா சராசரி எனக்குன்னு எதையுமே நான் வச்சுக்கல, என் வாழ்வே நீ தான். ஆனால் எனக்கு ஒரு மனிதனால் தண்டனை கொடுக்க முடியாது, நீ தான் தண்டனை கொடுக்கணும். ஆனால் இந்த உடல் எடுத்து நான் ஒரு பாவமும் பண்ணலை, ஆனால் போன பிரிவில் நான் என்ன பாவம் பண்ணனோ தெரியல, அது வந்து இங்கே நடக்கிற மாதிரி இருக்குதுன்னு அந்த கழுகு மரமே எரிஞ்சு போயிடும். அவ்வளோ பெரிய பட்டினத்தார் சொல்கிறாரு, போன பிரிவில் செய்த பாவம் இந்த பிரிவில் வந்து நமக்கு தெரிஞ்சும் தெரியாதையும் எவ்வளோ பாவம் பண்ணிக்கிறோம். அப்போ வரதானே செய்யும், அனுபவிச்சு தானே ஆகணும். அதுக்கு மாத்திரை ஊசி போட்டுன்னு காலத்தை தள்ளி. ஐயா, இது எனக்கு ரொம்ப மனசுக்கு ஆழ் மனசுலேருந்து ஒரு ஆசை, இது பெரிய ஆசை. இந்த ஆசை இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வெளியே உலகத்திலையும் மற்ற இடங்களையும் இருக்கவங்களுக்கும் அந்த ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா, இந்த குரு பூஜை விழா, இந்த கும்பாபிஷேக விழாவை மிகச்சிறப்பாக சீரும் சிறப்பமாக செஞ்சுருந்தீங்க. அது எல்லாருக்குமே ரொம்ப நிறைவாக இருந்தது. இதில் ஐயா ரெண்டு விஷயங்களை செய்யணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஐயா, ஒன்று, நான் ஒரு முறை பாம்பன் சுவாமிகள் ஆசிரமத்துக்கு ஒரு 1995 போயிருந்தேன். ஐயா, அப்போது உள்ள ஆசிரமத்துக்கு போயிட்டு திரும்பி வெளியே வரும்போது அந்த வளைவு ஆர்ச்சி சொல்லுவாங்க இல்லையா, வெளியே மேலே, அந்த வளைவில் என்னை தள்ளினாலும் என்னை நம்பியவரை தள்ளின்னு மிகப்பெரிய ஒரு வாசகம் ஒன்று வச்சுருந்தாரியா. அது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயமா இருந்தது. அவர் அப்போ வந்து அந்த பக்தர்கள் மேலே எவ்வளோ அன்பும் கருணையும் வச்சுருந்தாக்கா, இறைவனுக்கு ஒரு வேண்டுகோளா என்னை தள்ளினும் என்னை நம்பியவரை தள்ளியல்னு ஒரு வாசகம் போட்டிருந்தாரியா. அதே மாதிரி ஐயாவுடைய வார்த்தைகள் எவ்வளவோ எல்லாரும் கேட்டிருக்கோம், நானும் கேட்டிருக்கேன்யா. ஆனால் அது கூட கொஞ்சம் விரிவாக இருந்தது. அன்பே சிவம் மனமே குருன்றதுல அன்பே சிவம்ன்றது எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மனமே குருன்றது எவ்வளோ பெரிய வீரியமான விஷயம்னா அது யோசிக்கிறவங்களுக்கும் யோசித்து பார்க்குறவங்களுக்கும் அதோட வீரியம் புரியுங்க. அதே மாதிரி ஐயா வந்து ஒரு இவ்வளோ ஐயா இது பண்ண மாதிரி 3 வளைவுகள் வைக்கணும் அப்படின்றது ஒரு ஆசையாக இருக்குயா. அதாவது அந்த மெயின் ரோட்டில் ஒரு வளைவும், பிரம்மசூத்திர குழுவோட வளைவும், இங்கே ஆசிரமத்துக்கு முன்ன ஒன்றும், நடு இடையில் ஒன்றும் வைக்கணுன்றது ஒரு என்னுடைய ஆசையாக இருக்கியா. அது ஐயா செய்வாங்களா இல்லை பக்தர்கள் யாருன்னா செய்வாங்களான்னு தெரியல, இது ஒரு கோரிக்கையா. 2வது, வள்ளலார் அங்கே அவருடைய இது கோயில் இருக்கு இல்லையா, அங்கே வள்ளலார் ஒரு தீபம் ஏற்றி வச்சுருக்காங்க. வள்ளலார் கையால் ஒரு தீபம் ஏற்றி வச்சுருக்காங்க. அது இன்னி வரைக்கும் அந்த தீபத்தை வள்ளலாராகவே நினச்சி எல்லாரும் வழிபடுறாங்க. அந்த மாதிரி இந்த ஆசிரமத்தில் ஐயா கையால் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு அதை எப்பவும் அந்த தீபம் ஒளிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அந்த தீபத்தின் மூலயமா ஐயா எப்பவும் வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வழங்கணுன்றத என்னுடைய ஒரு ஆசையாக ஐயா. அது ஐயா மனுஷன் இருக்கிறானே, அதுக்குதான் கண்ணதாசன் அவர் பாட்டு, கையளவு உள்ளம் வைத்து கடலளவு ஆசை வைத்தான் இல்ல. ஆமாங்க. அப்போ
உள்ளம் இருக்கிறது என்னமோ ஆற்று இருக்குது என்னமோ இந்த உள்ளங்கை அளவு தான். ஆமா. ஆனா இதுல இருக்கிற ஆசை இந்த உலக அளவு இருக்குது. அது மாதிரி வண்ணாரப்பேட்டையில எத்தனை கிரவுண்ட் ஊடு உண்டு? அந்த அளவு பெருசா வீடு இல்லையா? எவ்வளோ பண்ணி பண்ணி குடிச்ச மாதிரி வச்சுக்கணும். 3 வலிவு கட்டுன்றிய 3 வலிவு கட்டுறதுன்னு சும்மா கட்டி கொடுத்துருவாங்களா இல்லையா? அதுல ஐயோடைய வாசகம் வாசகெல்லாம் நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் சொல்ல நல்லா இருக்கும். செய்ய முடியுமான்னு பாரு. எப்பவுமே ஒரு மனிதன் நினைக்க வேண்டிய விஷயத்த சொல்றேன், கேட்டுருங்க. எல்லாருக்குமே சொல்றேன், நம்மளால எது முடியுமோ அதை நினைக்க. முடியாத விஷயத்தெல்லாம் போய் நினைக்க கூடாது. கும்பாபிஷேகத்தை பத்தி சொன்னீங்க. பல ஊருக்கள்ல கும்பாபிஷேகம் நடக்குது. பல இடத்துங்கள்ல லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு செலவு பண்ணி கூட கும்பாபிஷேகம் பண்றாங்க. ஆனா இப்படி ஒரு கும்பாபிஷேகம் பண்ணிருக்க முடியாது. ஏன் சொல்றேன்னா, ஒரு கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா பல விதமான மக்கள் அங்க ஒண்ணு கூடுறாங்க. ஒண்ணு கூடும்போது ஒவ்வொருத்தருடைய குணங்கள் ஒவ்வொரு மாதிரி. ஒருத்தர் அதை நல்லா நடக்கணும்னு ஆசைப்படுற ஒருத்தர் அதை நடக்காம ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு ஒருத்தர். இதை கும்பாபிஷேகம் நடத்துறோம், இவனை மடக்கி விடுறதும் அவனை சமாதானம் பண்றது இதுவே தான் வேலையா இருக்கும். ஆனா இங்க எந்த வேலையுமே கிடையாது. அதுதான் ஐயர் சொன்னாராம். நான் காஞ்சிபுரத்துலேருந்து கர்நாடகத்திலேருந்து ஆந்திரா மாநிலம் வரைக்கும் கும்பாபிஷேகம் பண்ணேன். ஆனால் இப்படி ஒரு கும்பாபிஷேகம் இது வரைக்கும் பண்ணதில்லை. தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் கூட மோசடி ஏற்படாத அளவுக்கு ரொம்ப நிறைவாக நடந்தது. எங்க ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ நான் உனக்கு ஒரு வேலை விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, அந்த வேலையை நீ செய்துட்டு போகணும். நீ அந்த வேலையை விட்டு போட்டு இன்னொரு வேலையை போய் செய்யக்கூடாது. செய்தின்னா இந்த வேலையும் கட்டுப்படும், அந்த வேலையும் கட்டுப்படும். உண்மையா இல்லையா? அது மாதிரி நான் என்ன பண்ணேன், அவங்கவுங்களுக்கு அந்தந்த வேலையை விட்டு அவங்கவுங்க அந்தந்த வேலையை செய்தாங்க. எந்த மனஸ்தாபமும் எந்த பிரச்சனையும் இல்லாத அழகா முடிஞ்சது. இந்த ஆட்சி கட்டுறது, இதை கட்டுறது, ஆசிரமம் கட்டுறதுக்கு இல்லாத ஜனம் நிக்குது, லோல் பண்றாங்க. இவங்களை உட்கார வைக்கிறது வழி சொல்ல ஆட்சியில போய் உட்கார வைக்க போறாங்க. இல்லையா? அந்த 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 பாதையில போற கற்பனை வாழ்க்கை வாழாது. எப்பவுமே ஒண்ணு சொல்றேன், இந்த சினிமா நடிக்கிறவங்களுக்கு இது ஜாஸ்தி தான். அது உனக்கு வந்ததும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நீ அந்த வம்சத்தில் வந்தவன சினிமா துறையில். ஆனால் நம்ம என்ன நம்மளுடைய குறிக்கோள் எல்லாம் என்னவா இருக்கணும். இந்த ஆசிரமம் முதல்ல ஓடு போட்டு கட்டினேன். அப்போ ஓடு போட்டு கட்டும்போது மொத்தத்திலேயே ஒரு 25 பேர் தான் இருப்பாங்க. அந்த 25 பேருக்கு அங்கே இடம் தாராளமாக கிடக்கும். அவ்வளோ வசதியாக இருக்குது. அதுக்கப்புறமா என்ன ஆகிப்போச்சு, கோயிலை கட்டணும். கோயிலை கட்டினோன்னா ஒரு 150 பேர் ஆகிப்போச்சு. அப்போ கூட கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்கப்புறம் சமாதியை கட்டணும். இப்படியே நானும் இதை 18 வருஷமாக கட்டிக்கினே தான் இருக்கிறேன். தொடர்ந்து வேலை செய்துருந்தாங்கிறேன். அந்த ஜனபத்தில் இப்படி நின்று சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, எப்பவுமே தான் இருக்கிற மாதிரியே அடுத்தவன் இருக்கணும்னு நினைக்கிறவன் நான். இந்த சோபா இந்த டிசைனிங் அந்த இதெல்லாம் அந்த கௌரவம் எல்லாம் பார்க்கறவங்க கிடையாது. இல்லையா? அது உலகத்துக்கே தெரியும். எந்த கௌரவத்தையும் நான் எதிர்பார்க்கறதில்லை. என்னை மதிக்க வேண்டிய கடவுள் மட்டும் என்னை மதிச்சான்னா போதும். அந்த மனிதன் மதிக்கணும்னு நான் நினைக்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த மனிதெல்லாம் இன்னைக்கு மதிப்பான், இதே மனிதெல்லாம் நாளைக்கு திட்டுவான். கடவுள் மதிக்கவும் மாட்டான், அவன் திட்டவும் மாட்டான். அதனால நம்மளுடைய செயல் எல்லாம் இந்த மக்களுக்கு என்ன செய்ய முடியும், அதுதான் நம்ம குறிக்கோளா இருக்கணுமே தவிர ஆட்சி போடு, என் சிலையை வை, வாசக வை இப்படின்னு எல்லாம் அது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஒரு சாவு வண்டியில் எழுதி இருக்கிறான், சாவு வண்டி பார்த்துக்கிறான். அவன் நிறைய செத்து அவனை தூக்கின்னு போகிறாங்க சுடுகாட்டு. வண்டியில் போகுது. இந்த வண்டி இப்போ நிறைய டிசைனிங்காக வந்துருக்குது வண்டி. அந்த மாதிரி வண்டியில் ஒரு வாக்கியம் எழுதியிருக்குது, படைத்ததெல்லாம் விட்டு விட்டு படைத்தவனை நோக்கி பயணம் போகின்றான். அப்போ இவன் செய்ததெல்லாம் மறந்துட்டான். என் பிள்ளைய மறந்துட்டான், என் மூட்டை மறந்துட்டான், சொத்தை மறந்துட்டான், தொழிலை மறந்துட்டான், எல்லாத்தையும் மறந்துட்டான். இவ்வளோ நாள் இதுக்காகவே வாழ்ந்தான். ஆனா இப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு இவனை செய்து ஒன்று நோக்கி போறான். அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் போய் தான் ஆகணும். ஆனா அந்த போறதுக்குள்ள இந்த மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் அதை மட்டும் யோசிக்கணுமே தவிர இந்த ஆட்சி கீழ்ச்சி இதெல்லாம் நான் விரும்புறது இல்லை. அது நமக்கு தேவையில்லை. இது
இது நான் ஒருத்தன் கேட்டேன். இது எப்படின்றது ஐயா கிட்ட மற்றவங்க சொல்லணும். ஐயா வந்து ஐயாவோட கையால் ஒரு தீபம் இன்னைக்கு வருங்காலங்களில் இது எரியணுன்றது ஐயா என்ன திட்டினா அது ஐயா என்ன சூழ்நிலை சொன்னாங்கன்றது தெரியாது. நான் தனியாக கேட்டது, நீங்களும் ஆமோதித்தால் மட்டுமே ஐயா அதுக்கு உடன்படுவார்ன்றது என்னுடைய கருத்து. யார் ஆமோதிச்சாலும் அதுக்கு நான் உடன்பட மாட்டேன். அவ்வளோ பெரிய முட்டாள் இல்லை நான். ஏன் சொல்றேன்னா, எனக்கு முதல்ல மக்கள் சௌகரியம் தான் எனக்கு முக்கியம், மற்றதெல்லாம் அப்புறம் தான். மக்கள் சந்தோஷமா என்னை தேடி வரோம். எத்தனையோ மைல்லேருந்து வரோம், எவ்வளவோ துன்பத்தில் வரோம், எவ்வளவோ குழப்பத்தில் வரோம். அந்த குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்கிற இடமா இருக்கணும் இது. அதுதான் நான் விரும்புறது. மற்றதெல்லாம் நான் விரும்புறது கிடையாது. இதை எல்லாரும் சேர்ந்து சொன்ன கூட நான் செய்ய போகிறது கிடையாது. சொல்றது ஈஸி தானே. இப்போ நீ கூட சொல்லிட்டேன், நாளைக்கு கட்டுப்படி மார்ச்சு ஆர்ச்சினாலும் அந்த ஜோதி விஷயம், எந்த விஷயமா இருந்தாலும் ஜோதி எனக்குள்ள எரிஞ்சுக்கினே இருக்குது. அது எரிஞ்சுக்கினே கிடக்கும் எப்பவுமே. இனி வரும் சந்ததிகள் அது நீ கொத்தி தான் எரியணும்னு அவசியம் கிடையாது. இல்லையா, அதுக்கெல்லாம் சொன்னா உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே வெச்ச விளக்கு எரியுதடி, அச்சுள்ள விளக்கு எண்ணெயும் இல்லை தண்ணீரும் இல்லை போக வழியும் இல்லை, சிக்குது வாழை பெண்ணேன்னா. உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே எனக்கு எப்பவும் எரிஞ்சுக்கினே தான் இருக்குது. அது ஒன்றும் புதுசாக எரி போட்டு அதனால எங்க வெளியே கொளுத்தி தான் எரியணும்னு அவசியம் கிடையாது. அது எரிஞ்சுக்கினே இருக்காங்க, சமாதிக்குது இல்லை, அங்கே எரிஞ்சுக்கினே இருக்கான். நீ வந்தீங்கன்னா எப்பாவது பௌர்ணமி இல்லாத எட்டி பார்த்து போயிடு. மிக்க நன்றியா, மிக்க நன்றி ஐயா. ஐயா இறைவன் படைத்த 4 வேதங்களை பற்றி ஐயா சொன்னீங்க. இந்த பூமி ஒன்று, சூரியன் ஒன்று, சந்திரன் ஒன்று, வெள்ளி ஒன்று அப்படின்ட்டு ஐயா. இந்த பூமி மனிதர்களுக்கு அவங்களுடைய தேவைகளையே எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கையா. யார் சொன்னது? வாழ்வியல் முறைகளை எந்த விஞ்ஞானம் சொல்லி சொன்னது ஐயா? இந்த பூமியில தானே பிறந்து வாழ்ந்து தான்பா பிறந்த. சூரியன் வரலன்னா உனக்கு இங்க கண்ணு தெரியுமா? இல்ல, அதுதான் அது ஐயா சொன்னது. அந்த அப்போ இந்த 4மே இங்க தேவையா? பூமி மட்டும் இருந்தா நீ ஒன்றும் பண்ணிட முடியாது. மழை வரலன்னா இங்க என்ன பொருள் வருமா? முடியாது. அப்போ இயற்கை 4 விதம், அந்த 4ம் சேர்ந்து தான் இந்த உலகம். இதில் தான் உயிரினம் வாழுது. அதனால பூமி மட்டும் இல்லை, இந்த 4ம் சேர்ந்து தான் பூமி, சந்திரன், சூரியன், வெள்ளி, இந்த 4ம் சேர்ந்து தான் இங்கே இயக்குமே. இந்த பூமியும் சூரியனும் சந்திரனும் மனிதனுடைய நிறைவுகளை செய்துட்டு இருக்கியா. இந்த வெள்ளிக்கும் மனித வாழ்வுக்கும் என்ன தொடர்பு? சூரியனும் சந்திரனும் மனித வாழ்வுக்கு நல்லது செய்து ஐயா, ஆனா சந்திரனுக்கும் சூரியனுக்கும் வெள்ளி தான் நல்லது செய்து. சிறப்பான விஷயம். புரியுதா? இப்ப நாசா ஒரு விண்வெளி ஒரு அறிக்கை விட்டாந்தேமா, வெள்ளியிலிருந்து ஓம் என்ற ஒரு வார்த்தை, ஒரு சப்தம் வந்துன்னே இருக்குது அப்படின்னு. அதை எதை வச்சு வருது? இப்ப மனிதன் 1000 வேதங்களுக்கு எழுதலாம். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு வேதங்கள் அழிஞ்சு போகலாம், ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு வேதங்கள் உருவாக்கலாம். ஆனால் வடிவம் மாறவே மாறாது. ஒரு மண்ணில் ஒரு விதையத்தை போய் நட்டினா கூட அது முளைச்சி வரும்போது ஓம் என்ற வடிவில் தான் அந்த விதை முளைச்சி வரும் மண்ணிலிருந்து. அப்புறம் தான் நிமிர்ந்து. அதே மாதிரி தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா அந்த காதோரம் கையை வச்சுன்னு ஓம் என்ற வடிவம் தான் அந்த குழந்தை இருக்கும். இங்க வேதத்துக்கே வேலை கிடையாது. ஓம் மட்டும்தான் உலகம், ஓம் மட்டும்தான் உயிர், ஓம் மட்டும்தான் இயக்கம். சிறப்பான நன்றி. எல்லாரும் இங்க கூடியிருக்கிறோம். இது எதுக்காக கூடியிருக்கிறோம்? நம்ம எதை தெரிஞ்சுக்க கூடியிருக்கிறோம்? அதை தெரிஞ்சுக்கிறதால நமக்கு என்ன நன்மை அப்படின்றத நீங்கள் எல்லாரும் ஒரு திரும்ப சிந்திச்சு பார்க்கணும். ஏதோ ஒரு ஆசிரமத்துக்கு வரோம், பார்க்குறோம், போகிறோம், ஏதோ பேசுகிறாங்க, எதையோ சொன்னாங்க, அதோட கேட்டோம், அதோட போயிட்டோம் அப்படின்னு போகிறத விட போகாமல் இருக்கிறது நல்லது. ஒரு ஆசிரமத்துக்கு போனோம்னா அங்கே சொல்கிற அறிவுரைகள், அங்கே சொல்கிற செய்முறைகள், இதை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிச்சோம்னா தான் நமக்கு அது பயன் தரும். கடைப்பிடிக்கலைன்னா அது பயன் தராது. அதனால் அந்த மாதிரியான பழக்கத்தை கை கொள்ளுங்க. அது உங்களுக்கும் நல்லது, கடவுளுக்கும் நல்லது. அதனால தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக இன்னைக்கு இவ்வளோ பயங்கரமான இதுவாக இருக்குது. இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக இது மாதிரி கலை தெரிஞ்சுக்கணும், உண்மையான நிலையை உணரணும். தெய்வம்ன்றது ஏதோ கண்டபடி கற்பனையில் தெரியக்கூடாது. மூடத்தனம், அறிவுத்தனம் 2 விதமாக இருக்குது.
மூடத்தனத்தில் மூழ்கிடக்கூடாது மனிதன். ஏன்னா உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள்லேயே மனிதன்றவன் உயர்ந்தவன், கடவுளுக்கு அடுத்தபடியாக இருக்கிறவன் மனிதன். அப்படிப்பட்ட கடவுளுக்கு அடுத்தபடியாக இருக்கிற மனிதன் எந்த செயல் செய்தாலும் அது தெளிவான செயலாக இருக்கணும், அது உண்மையான செயலாக இருக்கணும். அது மாதிரி செயலில் நீங்கள் ஈடுபடும் போது அது உங்களுக்கும் நன்மை தரும், உங்கள் குடும்பத்துக்கும் நன்மை தரும், உங்கள் வம்சமும் அது வளரும், அதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் எதை செய்தாலும் சிந்திச்சு செய்யும். நம்ம இதை செய்கிறோம், இது சரியா தப்பா, இது முட்டாள்தனமா அறிவுத்தனமா அப்படின்னு யோசித்து செய்யுங்க. அந்த யோசனை உங்களை நல் வழிக்கு கொண்டு போகும். நல்லதையே நினைங்க. கடவுளை எந்த நேரமும் இதயத்தில் நினைங்க. திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் இங்கே இந்த உலகத்தில் சாதிக்க போகிறது என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இறைவனை இதயத்தில் சுமக்கிறது தான் அவன் சாதனை. அதனால சொல்கிறாரு, மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார், நிலமிசை ஏகினால் நீடு வாழ்வார். இறைவனை எவனுடைய இதயத்தில் சுமக்கிறானோ அவன் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்வான்றார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த மக்கள் எல்லாம் கடைபிடிக்கணும், நல்வழியில் போகணும், நம்ம நல்லதையே செய்யணும், நல்லதையே நினைக்கணும். அதுக்காக தான் இந்த ஆசிரமத்தில் நான் இவ்வளோ வருஷமாகவும் இவ்வளவும் பேசின்னு இருக்கிறேன். இதை பின்பற்றுவீங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறேன் நான். சந்தோஷம். நன்றி, வணக்கம். சஞ்சலம் வருகின்றதா, அதுக்கு அர்த்தம் புரியுது. கண்ணதாசனுடைய பாடல். புத்தம் மறைஞ்சிட்டான். புத்தம் மறைஞ்சு எவ்வளோ வருஷம் ஆகுது? புத்தனுடைய மறைவு எப்பப்பா? சும்மா எதனா ஒரு பாட்டை தூக்கி வச்சுக்கிறீங்களே தவிர அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டே கிடையாது. 7000 வருஷமாகுது. எவ்வளோ? 7000. எல்லா ஆன்மீகவாதிக்கு முன்னாடி புத்தர். புத்தரும் மார்வாடி சாமியார் நிர்வாண மகராஜ் தெரியுமா? அவங்களும் 2 பேரும் ஒரு காலகட்டம். ஆனால் அப்படிப்பட்ட புத்தர் மறைஞ்சு அவருடைய போதனை மறைஞ்சுதா உலகத்தில்? உலகம் முழுக்க அப்போ போதனை இருக்குது. தர்மம் மறைஞ்சுதா? இல்லையா? தர்மம் இருந்ததுன்னு இருக்குது. போன மாதம் 29ஆம் தேதி நான் எங்கேயோ இருக்கிறேன். ஆனால் எத்தனை இடத்துல அன்னதானங்க பண்ணாங்க. அப்போது தர்மங்கள் இருந்துக்கினே இருக்கும், போதனைகள் இருந்துக்கினே இருக்கும். மகான்கள் செய்கிற போதனை எப்பவுமே அழியாது. மனுஷன் செய்கிற போதனை அழிஞ்சிடும், மகான்கள் செய்கிற போதனை அழியாது. ஏன்னா மகான்கள் என்னும்போது அவன் ஒரு தனக்குள்ள ஒரு சக்தியை உருவாக்கின பிறகு தான் அடுத்தவனுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறான். சும்மா ஏதோ பொழுதுபோக்குக்கு பேசுறது இல்லை இது. அப்போது அந்த சக்திக்கு ஒரு வீரியம் உண்டு, அழியா தன்மை உண்டு அதுக்கு. அது மாதிரி அது புத்தராக இருந்தாலும், இயேசுவாக இருந்தாலும், ஜெயினராக இருந்தாலும், நம்ம இந்து மகான்களாக இருந்தாலும், யார் சொன்னதும் இந்த உலகத்தில் அழியாது. அழியாத இருக்கிற வரைக்கும் கடவுளுடைய வழிபாடும் இருக்கும், அழியாத இருக்கிற வரைக்கும் இந்த உலகமும் இருக்கும். அது எப்போ அழியுதோ இந்த உலகமும் அழியும். சஞ்சலம்னா என்னன்னு அதுதானே? சஞ்சலம் தானே. சஞ்சலம்னா துக்கம்னு அர்த்தம். துக்கம். ஆமாம். நம்ம சஞ்சலப்பட்டா துக்கம். உங்க அப்பா அச்சார் ஒன்றுன்னு வச்சுக்கோ, ஓன்னு அழுதுன்னு உட்காந்துருந்தீங்கன்னா இன்னொருத்தவங்க ஃப்ரெண்டு வருவா, ஏன்டா கவலைப்படுற, நான் கவலைப்படாத, அப்புறம் சரியா போடுறதுல அதான் அதான் சஞ்சலம். சரி, ரொம்ப நன்றி. இந்த கேள்வி தான் நான் இருப்பேன், எல்லாரும் இருப்போம். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும். ஆனால் மற்ற நாளில் வந்தால் கிடைக்காது.
அதான் இதை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபோன் கூட பண்ணுறதில்ல, எதுவும் பண்ணாமல் நேராக கிளம்பி ஆசிரமத்துக்கு வந்து இருப்பீங்கன்னு வந்தோன்னா எப்படி இருக்கிறது இங்கே சொல்லு. அதனால் அந்த மாதிரி நம்மளை தேடி வரவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய பணிபடி விருந்துவோம் பண்ணிட்டு திருக்குறளில் தனியாக 10 பாடல் சொல்கிறார். அந்த விரும்புவங்கள் எப்படி இருக்கணும், நம்மளை நாடி வரவங்களுக்கு அவங்களுக்கு விருந்து எப்படி கொடுக்கணும், வேண்டா வெறுப்பா ஒரு இதுவும் பண்ணவே கூடாது. நம்ம எதை செய்தாலும் அதை அன்போடு செய்யணும். அந்த மாதிரி இந்த ஆசிரமத்தில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கிறவன் இல்லாதவன் அந்த மாதிரி பாகுபாடை இருக்கக்கூடாது. அன்பை போதிக்கிறோன்னுட்டு சாப்பாட்டில் வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்த்தோம்னா அப்புறம் எங்கேருந்து அன்பை போதிக்கிறது? அதனால அன்புன்றது எல்லாரும் ஒன்று தான், ஒரு மனிதன் தான். ஜாதி மதமே நான் எப்பவுமே யோசிக்கிறதே கிடையாது. எனக்கு எந்த ஜாதியும் கிடையாது, மனித ஜாதி அவ்வளோதான் எனக்கு தெரியும். மனிதன் உயர்ந்தவன் உலகத்தில் மற்ற உயிரினத்தை விட, ஆனால் மனிதனை விட உயர்ந்தவன் இறைவன் உயர்ந்தவன். அதனால இந்த மனுஷனை நினைச்சதை விட்டுட்டு இந்த ஜாதி அந்த ஜாதி, இவன் பணக்காரன் அவன் இன்னைக்கு பணக்காரன் நாளைக்கு பிச்சைக்காரன், நாளைக்கு பிச்சைக்காரன் நேற்று இன்னைக்கு பணக்காரன், இது மாறும் உலகம். ஆனால் மனம் மாறிடக்கூடாது, மனுஷனுடைய தரம் மாறிடக்கூடாது. தரம் மாறாமல் மனிதன்றதை பாருங்க, அன்போடு எல்லாம் செய்யுங்க. அதை தான் இன்னைக்கு 40 பேர் மலேசியாவிலேருந்து இன்னைக்கு இங்கே வந்திருந்தாலும் இதை எதுக்காக செய்கிறோன்னு சொன்னால், இன்னைக்கு நீங்கள் மலேசியாவுக்கு போகிறீங்க, ஒரு வீட்டில் ஒரு விருந்துக்கு போகிறோம், அந்த வீட்டை விட்டுட்டு திருப்பி நம்ம பழைய இடத்துக்கு போகும்போது சொல்லுவோம், அந்த வீட்டுக்கு ஏயா போகணும், போந்த விட சும்மா இருந்ததாயா, போன பச்சை தண்ணி கூட கொடுக்கலையா அப்படின்னு. அதே நேரத்தில் சில வீட்டுக்கு போகணுன்னாப்பா என்ன அன்பாக கவனிச்சாங்கப்பா அப்படின்னு. அப்போது அந்த வார்த்தை தான் வளர்க்கும், அந்த வார்த்தைக்கு இருக்கிற சக்தி தான் பெருசு. அதனால நம்மளை நாடி வர அத்தனை பேருக்கும் நம்ம என்ன செய்யணுமோ நம்ம கடமையை தவறாம செய்யுங்க, அது எல்லாருக்கும் நல்லது. சொல்லுங்க. இங்கே அமைந்திருக்க அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஐயாவுக்கும் ஆத்மா வணக்கம். நான் மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன். இந்தியாவை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா என்னோட தாத்தா பாட்டிலாம் பூர்வீகம் இந்தியா, நான் மலேசியாவில் பிறந்து வளர்ந்தாள். அதனால் இந்தியாவை பார்க்கணுன்னு ஒரு ஆசை. அது நிறைவேறாமல் எனக்கும் 52 வயசாச்சு. ஐயாவோட வீடியோவை பார்த்து ஐயாவை தரிசிக்கணும், அவரோட உபதேசம் எடுக்கணுன்ற ஒரு பிடிவாதம், மனக்கலப்பம், மனக்குழப்பம், மனசங்கடம் இதெல்லாம் தாண்டி வைராக்கியத்தோட இன்று இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஐயாவிட்டும் உபதேசம் பெற்றாச்சு. உபதேசம் பெற்றும் ஒரு அற்புதமான நிகழ்வு என்னோட மனதில் நடந்துச்சு. இங்கு இந்த மக்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. எல்லோரும் அன்பாக தான் இருக்காங்க, அன்பாக பேசுகிறாங்க, அன்பாக பரிமாணம், சாப்பாடுலேருந்து எங்களுக்கு வேண்டிய தேவையிலேருந்து எல்லாத்தையும் அன்பாகவே பார்க்குறாங்க. கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல், நாங்கள் கூட எங்களுக்கு கோவம் வந்துடும் போலக்கு, ஆனால் அவங்களுக்கு அது வரவே இல்லை. சலிக்காமல் அவங்க பணிவடைய செய்கிறாங்க. அப்பப்போ டீ வேணுமா, சாப்பாடு வேணுமா, பசியாரம் வேணுமா, இன்னும் வேணுமா, ஏன்னா நாங்களாம் ரொம்ப சாப்பிட்ற ஆள் இல்லை, ஆனால் சாப்பாடு அள்ளி வைக்கிறாங்க, சாப்பிட முடியாத அளவுக்கு அள்ளி வைக்கிறாங்க. அந்த உபத்திரம்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே இருந்துடலாமான்னு கூட ராத்திரி எண்ணம் வந்துருச்சு. ஆனால் எங்களால் இங்கே இருக்க முடியாது. இப்போ வரைக்கும் அந்த ஆனந்தத்துலேயே இருக்கணும். நாங்கள் போகும்போது இந்த ஆனந்தத்தை எடுத்துக்கிட்டு போகணும். எங்கள் ஊரில் இதை நாங்கள் பின்பற்றோன்னு மனம் உருகி நெகிழ்ந்து நான் எண்ணிக்கொண்டிருக்கேன். அது நடக்கணும். இங்கே உள்ள அனைவருக்கும் நன்றி. எங்களுக்காக எல்லாம் முதலீடம் கொடுக்குற பிரம்மசூத்திர குழு அனைத்து தாய்மார்களுக்கும், இன்னும் நம்ம சீடர்களுக்கும், எங்கள் ஐயா பிரம்மஸ்ரீ நித்யானந்தாவிற்கும் நன்றி நன்றி நன்றி, ஆத்மாத்மான நன்றி. நன்றி ஐயா. எனக்கு கேள்வியே இல்லைங்க ஐயா, ஒரு கேள்வியுமே இல்லை. மனசார ஆண்டவன் இருக்கிறான். ஆண்டவன்றவன் வேற, கடவுள்ன்றவன் வேற. அதை தான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். ஆண்டவன்றவன் யாரு, கடவுள்ன்றவன் யாரு அப்படின்னா, கடவுள்ன்றவன் பேரரசன், சரி, ஆண்டவன்றவன் சிற்றரசன் மாதிரி. ஆமாம்.
அப்போ இந்த உடலுக்கு இந்த உடலுன்ற ஊரை ஆள்றவன் ஆண்டவன். இந்த உடலுக்கு என்ன தேவையோ அவன் தான் கொடுத்துன்னுக்குறான், கிடைக்கலன்னா விட்டுடுறான். இவன் என்ன பண்ணுறான், பேரரசங்கிட்ட போய் கெஞ்சுறான் கடவுள்கிட்ட, எப்படி மனித வடிவில். அப்போ கடவுள் பார்க்குறான், இவனுக்கு கொடுக்கவே கொடுங்க, ரொம்ப திமிர் பிடிச்சவன், விட்டுடுறான் கை, நீ பிச்சை எடுத்துன்னுக்குற. இதுதான் நடந்துன்னுக்குது உலகத்தில். இதெல்லாம் அறியாமல் கடவுளை பற்றி அறிய முடியாது. இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. எப்போ இது அந்த மாதிரி இருக்கும்போது சில நல்ல விஷயங்கள் நடக்காம பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்திலேயாவது கடவுள் வரமாட்டான். கடவுள் என்ன சொல்றான், நீ என்னப்பா பண்ண போற, நான் திருட போறேன் சாமி, நல்லா திருடு, நான் துணையாகிறேன்றான் கடவுள் சொல்றான். நீ என்னப்பா பண்ண போற, நான் ஊரெல்லாம் அழிக்க போறேன் சாமி, நல்லா அழி, கடவுள் எல்லாம் போடுறேன். கடவுள் என்ன சொல்றான், சாமி நான் நல்லதையே செய்ய போறேன், நல்லதையே செய், நீ நல்லவனாவே இரு அப்படின்னு. உன் மனம் எதை நினைக்குதோ கடவுள் அதுக்கு உறுதுணையாகிறான். இல்லைன்னா நீ கடவுளை திட்டுற. நான் நினைச்சேன் இதெல்லாம் கடவுள் இதெல்லாம் பண்ணுவே இல்லையா அப்படின்னு கடவுளுக்கு அப்படி இல்லையே, உன் கூட தானே இருக்கிறான் அவன், நீ சொல்றதெல்லாம் அவன் கேட்டு நிற்கிறான். எல்லாத்தையும் அழிச்சிட்டு உதப்படுற, சாமி நான் நல்லா நல்லா உதப்பட்டுறான் கடவுள். அப்போ நீ உன்னுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை இந்த உலகத்தில் அனுபவிக்கிற. உன் செயலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆண்டவன் உனக்கு ஒத்துழைச்சுன்னுறான். ஒரு மனமாகப்பட்டது, மனம் என்ற பொருள் வேற, மனம் என்ற பொருள் வேற, ஆன்மா என்ற பொருள் வேற. ஆமா, மனம் என்ற பொருள் உன் புள்ள மாதிரி, ஆன்மா என்ற பொருள் அப்ப மாதிரி. நீ இந்த மனமாகப்பட்ட புள்ள 1000 தவறுகளை செய்து உன் பேச்சே கேட்கல, எவ்வளோ நல்லது எடுத்து சொல்ற, அப்பா இப்படி போ, இதை செய், இதெல்லாம் செய்யாத, இதெல்லாம் தீமனு, ஓ உட்காரியா, எனக்கு தெரியும் வயசாகி போச்சு, போயா ஓரமா அப்படின்ற. யார் சொல்றான், புள்ள, உன் புள்ள சொல்றான். ஆனா புள்ள போய் ஆபத்துல சிக்கிக்கணும், உதப்படுறான். இவ்வளோ சொல்லி கேட்காத புள்ளிக்கு நீ போவாது இருப்பியா? போகக்கூடாது. போவாது இருப்பியா? எந்த அப்பனாவது இருக்க முடியுமா? எவனாவது இருந்து இருக்கிறானா? முடியாது. என்னங்க பண்றது, பெத்துட்டுனாங்க, அதனால நான் ஓடுறேங்க, சரி தப்புதாங்க, என்ன பண்றது, மனசு கேட்கலங்க. அப்போ இந்த தவறுகளை ஆன்மா அனுபவிச்சுன்னு, மனம் செய்யற தவறுகளை ஆன்மா சுமந்தும் தெரியுது, ஊரா சுமந்தும் தெரியுது. அப்போ இந்த தவறுகள் எந்த உலகத்துல ஏற்பட்டதோ அந்த உலகத்திலேயே அதை விட்டுட்டு போகணும். ஒரு தவறுக்கு ஆன்மா ஒத்து போகுது, ஏதோ ஒரு தவறு இல்ல, 1000 தவறுக்கு போகுதுன்னா துணை போகுதுன்னா எந்த வகையில எல்லாத்துக்கும் துணை போகும். அப்பதான் நீ நல்லவன். ஏன்னா ஆன்மாவை நீ முன்னால் அறிய முடியாது. அறியும் போது மனம் இருக்காது, மனம் இல்லாத போது தவறு இருக்காது. இவ்வளவு சிக்கல்களுக்கு சேப்பா. சும்மா கடவுள்ன்றது ஏதோ வாயில பேசிட்டு புக்கில் படிச்சுட்டு போறதில்லை. ஆமா, பெரும் பாடு அது. அதனால்தான் பாம்பாட்டி ரொம்ப அழகா சொன்னார், கடவுள் அறியணும்னா சும்மானாங்க கத்தின்னு உட்காந்து கதை. அதை எப்படி அறியணும், நீ உள்ளவே அறியணும், வெளி தடக்கூடாது. உள்ளுக்குள்ளே உணர வேண்டும், உள்ளும் புறம்பும் அறிய வேண்டும். மெல்ல கனலை எழுப்ப வேண்டும். எங்கிருந்து? மூலாதாரத்திலிருந்து கனலை எழுப்பணும்மா. எவன் எழுப்ப முடியும்? போயா காக்கசு போன காக்கசு வரல, அந்த சொன்ன பேச்சு கேட்டுன்னு போனேன், கண்ணெல்லாம் சிவந்து போச்சு, வயிறெல்லாம் ஊதி போச்சு, நீன்னு வரான். இவன் எங்க கடவுளை தேடுவான்? அதனால் சொல்றா, உள்ளுக்குள்ளே உணர வேண்டும், உள்ளும் புறம்பும் அறிய வேண்டும், மெல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்த வேண்டும். கள்ள புலனைந்தும்னா அடப்பாவி, இந்த கண்ணு மூக்கு வாயிலாங்க, இது கள்ள பொண்ணு திருட்டு போடுறா, இது இதை விட்டுடுறா, அவன் தெரிய வேண்டான். எந்த மனுஷனால இதை விட்டு வாழ முடியும்? விட்டு வாழ முடியாது. அதனால துன்பத்தில் ஈடுபட்டு தான் ஆகணும். இதான்பா கடவுள் நீதி. கடவுள் சொல்றான், எந்த கோயில்? சாமிக்கு தேடாங்க இல்லையே சாமி. அப்ப எங்கடா இருக்குது? உள்ளத்துல இருக்குதுடா. அங்க பார்க்க மாட்டேன்றியாடா, வெளியே தேடி திரியாடான்றான். அதனால சொல்றான், அடப்பாவி, இந்த கோயில் எல்லாம் கட்டி இருக்குத பேட்டனி நீ தாண்டானா, கோவிலுக்கு பேட்டனி நீ தாண்டானா. அதனால சொல்றான், ஊனுடல் ஒரு பெரும் கோவில், உள்ளம் ஒரு ஆலயம். ஆமா, கள்ள புனலீக்கி கருத்தோடு இருப்போருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றும். அப்போ உள்ளுக்குள்ளவே தேடுறவனுக்கு மட்டும்தான் கடவுள் தெரியும்.
ஊரெல்லாம் தெரியும்னு கடவுள் தெரியும், ஆள் தான் தெரியும், கோயில் தான் தெரியும். இதுதான் சாமி வழிபாடு. சரி சரி. இது கடினம், ரொம்ப கடினம். சரி. இப்போ ஒரு பாடம் கொடுக்குற நீ, ஆமாம். அவன் போய் உட்காடுறான், ஏங்க 10 நிமிஷம் பண்ணுங்க, இங்கெல்லாம் வலி எடுக்குதுங்க ஓடிடுறான். ஆமாம். நல்லா இருக்கலான்னு இந்த ஆளுகிட்ட வந்தா கண்ணெல்லாம் தண்ணி போட்டு விற்க சோர்ந்து போச்சுப்பா போப்பா அப்படின்னு ஓடுறான்.